இந்த குழந்தை தன்னுடைய தந்தையாரை இழுத்து அழுது, தந்தையார் கையை பிடிச்சு அழுகுது. என்னப்பா வேணும்? நானும் உங்களோட இன்னைக்கு ஆலயம் வருகிறேன். என்ன வயசு குழந்தைக்கு? 3 வயசு தான். 3 வயசு தான் ஆகுது குழந்தைக்கு. சரி பரவாயில்ல, வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தந்தையார் அந்த குழந்தைய ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறார். தந்தையாருடைய சிவபாத இருதயருடைய வழக்கம் என்ன அப்படின்னா, சிவபாத இருதயருடைய வழக்கம் என்னன்னா நித்தியமாக சிவபெருமானை வழிபாடு செய்யறது. அதுவும் எப்படி? ஆகம விதிப்படி. இவர் செல்கிறார், ஆலயத்திற்குள் செல்கிறார். அங்கே குளத்துல மூழ்கி அவருடைய ஆகம விதிகளை எல்லாம் முடித்துக் கொண்டு அதன் பிறகு ஆலயத்திற்குள்ள நுழைவார். இப்ப கூட குழந்தை வந்திருக்கு. அந்த குழந்தைய குளத்துக்கு மேல உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு சிவபாத இருதயருக்கு ஒரு தயக்கம். அம்மா குழந்தைங்க சிவபாத இருதயருக்கு ஒரு கலக்கம். நாம குளத்துல முழுக போறோம். அந்த நேரம் குழந்தைங்க தனியா இருக்கு. எங்க குளக்கரையில தனியா இருக்கு. குளம் ரொம்ப பெருசு. அது மட்டுமல்ல, ஒரு 3 வயது குழந்தையை தனித்து விட்டு செல்ல தந்தையாருக்கு மனம் வரல. மேலே பார்க்கிறார், தோணியப்பர் தம்முடைய உமையாளோடு ரிஷப வாகனத்துல இருக்கிறார். இந்த விடை வாகனத்துல அம்பாள் சுவாமியும் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்தவுடன் சிவபாத இருதயர் கேட்கிறார், சுவாமி குழந்தைய பார்த்துக்கோங்க, குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் என்னுடைய ஆகமங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துல மூழ்க போறார். முதல் முறை மூழ்கிற குழந்தை அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. மூழ்கி, ஏன்னா முதல் முறை மூழ்கும் போது ஒரு சின்ன கலக்கம். சுவாமி கிட்ட சொல்லிட்டோம், யார்கிட்ட? தோணியப்பர் கிட்ட சொல்லிட்டோம். இருந்தாலும் அந்த பெத்த மனசு இருக்கு பாருங்க, கடவுளை கூட நம்பல. யாரை நம்பல? கடவுளை கூட நம்பல, தோணியப்பரை கூட நம்பல. ஒரு முதல் முறை மூழ்கிறார், உடனே வந்துடுறார். குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? அமைகிறார். 2வது இடம் மூழ்கிறார், கொஞ்சம் கால தாமதம் எடுத்துக்கிறார் அவருடைய ஆகமங்களை முடிப்பதற்கு. ஏன்? கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. தோணியப்பருடைய கண்காணிப்புல குழந்தை இருக்கு, நம்பிக்கை வந்துருச்சு. 3வது முறைதான் கொஞ்சம் நேரம் எடுத்து பொறுமையா தம்முடைய ஆகமங்களை முடிக்கிறார். ஏன் பொறுமை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, முழுமையாக நம்பிக்கை வந்துச்சு. நமக்கும் அந்த அடிப்படையில சில விஷயங்கள் உண்டு. நம்மால எடுத்த உடனே கடவுளை நம்ப முடியுதா? ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட கடவுளுக்கு கண்ணிலேயே அப்படிங்கிற கட்டத்திலேயே நாம இன்னும் நின்றுகிட்டு இருக்கிறோம். நம்மளால மாற முடியல. அது நம்பிக்கையின்மையின் வார்த்தை. நம்ம எந்த அளவுக்கு முழுமையாக நம்புகிறோமோ அதை விட அதிகமாக நமக்கு துணையாக வந்து நிற்பான். துணையாக வந்து நிற்பான் என்பெருமான். சுவாமி 3வது முறையாக பொறுமையாக ஆகமங்கள் எல்லாம் செய்து கொண்டு வெளியே வருவதற்கு தாமதமாயிடுச்சு. அதுக்குள்ள குழந்தை குளத்துல மூழ்கிய தம்முடைய தந்தை வெளியே வரல. இது ஒரு காரணம். இது ஒரு காரணம். குழந்தை அழ ஆரம்பிச்சது. அப்பா குளக்கரையில இருக்கிறாரு, குளத்துல மூழ்கி இருக்கிறாரு. குழந்தை ஏற பார்த்து அழுவணும், குளத்தை பார்த்து அழுவணும். நம்ம குழந்தை, நம்ம சைவ சிசு, இந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே திரும்பி தோணிபுரத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சு. அந்த தோணியப்பரை பார்த்து அம்மே அப்பா அவரை பார்த்து அழ ஆரம்பிச்சு. என்ன காரணம்? குழந்தை தோணியப்பரை, உமையம்மாளை, உமையையும் தோணியப்பரையும் அம்மே அப்பான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சு. அங்கேயே அந்த குழந்தை இந்த உலக வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்துச்சு. தாய், தந்தை, உலகம், இந்த பற்றிலிருந்து வெளியே வந்துச்சு.
அந்த குழந்தை வெளியில வந்து தோணியப்பரை பார்த்து அம்மே அப்பான்னு அழ ஆரம்பிச்சு. நாமெல்லாம் அழுதா உதடு கீழே போகும் இல்லையா? நாமெல்லாம் அழுதா உதடு கீழே போகும். இந்த குழந்தை அழுதது அப்படி இந்த உதடு இரண்டும் மேல் சென்று பார்க்கும் போது அவ்வளவு ஒரு ஜோதி ஸ்வரூபமாக ஒரு பிரகாசமாக இருந்ததா இந்த குழந்தை அழும்போது. ஏன் இந்த குழந்தை எதற்காக அழுததுன்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி சைவ நெறி மிகு சைவ துறை விளங்க வேத நெறி தழைத்தோங்க அழ ஆரம்பிச்சு குழந்தை. அப்படி அழுத உடனே இப்போ சிவபாத விருதையர் என்ன சொல்லிட்டு போனார்? என்னுடைய பிள்ளைய பார்த்துக்கோ. இது யாருடைய பொறுப்பு? தோணியப்பருடைய பொறுப்பு. நம்மள எத்தனை பேருக்கு நம்முடைய குழந்தையை சிவபெருமானுடைய பாதத்தின் அடியில விட முடியும்? இன்னைக்கு ஒரு குழந்தை நெத்தியில திருநீர் வச்சா, ருத்ராட்சம் போட்டா, திருமுறை பாடினா என்ன உள்ள சன்னியாசம் போக போறேன்னா, எதுக்கு திருநீர் பூசுற, எதுக்கு ருத்ராட்சம் போடுறேன்னு கேக்குறோமே. எத்தனை பேர் மனசுல இது இன்னமும் இருக்கு இல்லையா? இருக்கு இல்ல? அப்போ இறைவன் கிட்ட நம்பிக்கையோட உங்க குழந்தையவே உங்களால விட முடியல. என் பிள்ளை திருநீரை அணிந்தால் சிவபெருமான் அவனை கவசமாக காப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் வரல. என் பிள்ளை கண்டிகை அணிந்தால் சிவபெருமான் அவனுக்கு ரட்சகன் ஆவான்ற நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் வரல. ஆனா சிவபாத இருதயருக்கு அதெல்லாம் கிடையாது. என் பிள்ளையை யார் பார்த்துக் கொள்வார்? தோணியப்பர் பார்த்துக் கொள்வார். இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சு தோணியப்பரை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிஞ்சு பாதம் தோணியப்பரை நெருங்கி சென்றது. சுவாமி பார்த்தார், குழந்தை அழுதான், பசிக்கும், அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும். உமையம்மையை அழைத்தார், குழந்தைக்கு பால் கொடுக்க சொன்னார். உமையம்மை தம்முடைய தாய்ப்பாலை ஞானசம்பந்தருக்கு கொடுத்தார். உமையம்மை தாய்ப்பாலை முருகப்பெருமானுக்கு கொடுத்தார். அடுத்து ஞானசம்பந்தருக்கு கொடுத்தார். இந்த தாய்ப்பால ஞானசம்பந்தருக்கு எப்படி கொடுக்கிறா அம்மா அப்படின்னா, பொற்கிண்ணத்துல கொடுக்கிறார். பொற்கிண்ணத்துல கொடுக்கிறார். இந்த ஞானப்பால் எதை கலந்தார் அப்படின்னா, இந்த பால் இப்போ பாலை வந்து அப்படியே சாப்பிட முடியாது. 3 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு இந்த பால்ல சுவை ஊட்டுவதற்காக உமையம்மை என்ன செய்தாலாம்? தமிழையும் சைவத்தையும் பாலில் கலந்து குழந்தைக்கு கொடுத்தார். தமிழையும் சைவத்தையும் பாலிலே கலந்து குழந்தைக்கு கொடுத்தாராம். ஞானசம்பந்தர் தன்னை தானே தமிழாகரன் என்று சூட்டிக் கொள்கிறார். ஞானசம்பந்தர் தம்மை தமிழாகரன் என்றார். அந்த குழந்தைக்கு அந்த பாலை கொடுத்தார். அந்த குழந்தை அந்த பாலை அம்மையே ஊட்டி விடுறார். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால சிறந்து மணிவாசக பெருமான் பாடுவார். அது போல அம்மை குழந்தையினுடைய பசி அந்த அழுகையை நிறுத்த, ஏன்னா அந்த குழந்தை எதுக்கு அழுவது? சைவம் தழைக்கணும், வேதம் தழைக்கணும், திருநீற்றின் பெருமை உலகெல்லாம் பரவணும். அதுக்காக அந்த குழந்தை அழுவது. கண்ணா அழுவாதடா, இதோ ஞானப்பாலை கொடுத்தேன், தமிழையும் சைவத்தையும் உமக்களித்தோம், இனி சைவம் தழைக்கும், அழுவாதடா கண்ணான்னு அந்த தாய்ப்பாலை குழந்தை அம்மா தான் குழந்தைக்கு ஊட்டி விடுறார். ஏன்? அம்பாள் நினைச்சிருந்தா உமது பசி ஆறுக அப்படின்னு சொல்லியிருந்தா குழந்தைக்கு பசி ஆறுகிறது. அழாதரா கண்ணானா அது கூட செய்ய தேவையில்லை. அவருடைய கடைக்கண் பார்வை பட்டால் போதுமே குழந்தையை அழுகை நிறுத்தி இருக்குமே. அவளே வந்து அந்த ஞானப்பாலை கொடுத்து அவளே ஊட்டியும் விடுறாளே. எதற்காகன்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எப்படி பால் கொடுக்க வேண்டும் தெரியுமா? தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க, சொல்றேன். நம்முடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது, உணவு கொடுக்கும் போது நம்முடைய தமிழையும் சைவத்தையும் இணைத்து கொடுக்க வேண்டும். தமிழையும் சைவத்தையும் சேர்த்து குழந்தைக்கு கொடுக்கணும். சேர்த்து குழந்தைக்கு கொடுக்கணும். இப்போ அம்பாள் பால் கொடுத்தாச்சு,
இடத்துல சிந்தி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? முந்தானை எடுத்து தொடச்சுக்குவோம். அம்பாள் அதை செய்யல, அந்த பாலை தொடைக்கல. அம்பாள் கொடுத்த அந்த பாலானது குழந்தையுடைய உதட்டில் இருந்தது. இப்போ வராரு சிவபாத இருதயர், குழந்தை குளக்கரையில இருந்த குழந்தைய காணுமேன்னு தேடிக்கிட்டு வராரு. வந்தா குழந்தை தோணியப்பருக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்குது. அந்த குழந்தை உதட்டுல இருந்து பால் அப்படி சொட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ சிவபாத இருதயர் குழந்தைய பார்த்து கொஞ்சம் வேகமா கேட்கிறார், யார் கொடுத்த பாலை நீ குடிச்ச? யார் கொடுத்த பாலை அருந்தினாய் அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து கேட்கிறார். ஏன்னா அது எப்பேற்பட்ட குழந்தை, யார் கொடுத்த பாலையும் குடிச்சிடலாமா? இல்ல, அந்த குழந்தை பிறந்தது சைவத்திற்காக. களப்பிரர்கள் ஆட்சி காலத்துல அந்த நூற்றாண்டுல இருந்த அந்த இருளை போக்குவதற்காக உதித்த செங்கதிர் அது. அந்த குழந்தைக்கு மிக சாதாரணமாக உணவுகளை கொடுக்க கூடாது. சாதாரணமாக அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, என்ன உணவு எடுத்துக்கொள்கிறோமோ அதன்படி நம்முடைய தன்மை விளங்கும் இல்லையா? யாரிடம் உணவு பெற்று சாப்பிடுறோமோ, யார் நமக்கு உணவு கொடுக்கிறார்கள், அவர்களுடைய தன்மை நம்மையும் சேரும். உண்மைங்க, உண்மை. நாம் எந்த உணவை எடுக்கிறோமோ அந்த தன்மையை நாம் அடைவோம். அதனால சிவபாத இருதயருக்கு மனம் பதப்பதச்சிருச்சு. ஏன்னா அந்த குழந்தைய அவர் எப்படி கேட்டு வாங்கினார்? சைவம் தழைப்பதற்காக, திருநீற்றின் பெருமை ஓங்குவதற்காக அந்த குழந்தையை பெற்று அந்த தவ புதல்வனை பெற்றார். அப்படிப்பட்ட குழந்தை யாரோ ஒருத்தர் கொடுக்கிற பாலை குடிச்சிடலாமா? அப்ப அந்த தன்மை குழந்தைக்கு வந்துருச்சுன்னா இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். நம்முடைய குழந்தையை எப்படி வளர்க்கணும்? தமிழையும் சைவத்தையும் ஊட்டி வளர்க்க வேண்டும். திருமுறையை சொல்லி வளர்க்கணும், பாட வச்சு வளர்க்கணும். உங்களுடைய பிள்ளைகள் சினிமா பாடல்களை பாடுறாங்களே சந்தோஷப்படாதீங்க. நான் நிறைய பெற்றோர்களை பார்க்கிறேன், என் பிள்ளை இந்த பாட்டை என்னமா பாடுறான் தெரியுமா, பெருமையா இல்ல. அந்த குழந்தை தான், அந்த சினிமா பாடலை பாடக்கூடிய அந்த குழந்தை தான் சில வருடங்களில் உங்களுக்கு பாரமாக அமையும். திருமுறையை பாட வையுங்கள். உங்க பிள்ளை ஒரே ஒரு திருமுறை பாடட்டும், அந்த குழந்தையை ஊரும் உலகமும் போற்றி துதிக்கும். பாட வைங்க. அப்படி தம்முடைய குழந்தை யாரோ கொடுத்த பாலை குடிச்சிருச்சே அப்படிங்கிற ஆதங்கத்துல சிவபாத இருதயர் அந்த குழந்தை கிட்ட கொஞ்சம் அந்த குரலை கொஞ்சம் உயர்த்தி கேட்கிறார். உடனே அந்த குழந்தை காட்டுது. யாரு காட்டுது? வேதமும் அந்த நாராயணரும் பிரம்மதேவரும் 33 தேவர்களும் முனிவர்களும் யட்சர்களும் தேடி காணாத அந்த திருவடியை, யாருக்கும் புலப்படாத அந்த பரம்பொருளை கை நீட்டி காட்டு, விரல் நீட்டி காட்டு. யாருக்கு? தம்முடைய தந்தையாருக்கு குழந்தை காட்டுது. பெம்மான் இவனன்றே, இவன் பெம்மான் இவனன்றே. அவன் சொல்லல, அவன் சொன்னா தூரமா இருக்கான். தூரமா இருக்கிறவங்கள அவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? பக்கத்துல இருக்கிறவங்கள இவங்கன்னு சொல்லுவோம். குழந்தை தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்து பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. எங்க இருக்காங்க சுவாமி? அங்கேயே இருந்திருக்கிறார். ஞான சம்பந்தருக்கு அங்கேயே இருந்து காட்டி இருக்கிறார். அதைத்தான் குழந்தை இவனன்றே. தோடுடைய செவி, நான் முதல்ல சொன்னேன்,
ஞானசம்பந்தர் எடுத்த உடனே அம்பால தான் பாடினார். அம்பால தான் பாடினா, பால் கொடுத்தவ அவ தானே, அம்மா தானே முதல்ல, அப்பா அப்புறம் தானே. அம்பாள் தான் பால் கொடுக்கிறா. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்தது உமையம்மை, இவர் ஏன் சிவபெருமான பாடினாரு? தோடுடைய செவியன்னு ஏன் பாடினாரு? தோடுடைய செவியன், தோடு உடைய செவியன் முடிஞ்சிச்சு. அப்ப யார் வந்தது? தோடு யார் அணிவார்? தோடு அம்பாள் அணிந்திருப்பது, சிவபெருமான் அணிந்திருப்பது குழை. ஆண்கள் அணிவது குழை, பெண்கள் அணிவது தோடு. ஆமாதானே? தோடு உடைய செவியன் என்ன அர்த்தம்? சுவாமிக்கு இடப்பாகத்துல அம்பாள் தோடணிந்து வடப்பாகத்துல சுவாமி இருந்தார். அர்த்தநாரியாக வந்து பாலை கொடுத்தார். தோடுடைய செவியன். விடையேறி, விடை யார்? விடை எதை குறிக்கிறது? விடை எதை குறிக்கிறது? இப்ப நம்ம எல்லாம் சிவாலயத்துக்கு வந்தோம்னா அந்த நந்தியம்பெருமானுக்கு அட்டமா போகாதீங்கன்னு சொல்லுவோம். சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் இடையில வராதீங்க. ஏன் வரக்கூடாது? சிவபெருமானுடைய மூச்சு காற்று நந்தியம்பெருமான் மேல பட்டுக்கொண்டு இருக்கிறது, அதெல்லாம் வராதீங்க. சரி, இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? விடை தர்ம வாகனம். நந்தியம்பெருமான் யார் அப்படின்னா தர்மமே உருவானவர். சிவபெருமான் எப்படி வருவார் அப்படின்னா தர்மத்தின் மீதேறி வருவார். சிவபெருமான் தர்மத்தின் மீதேறி வருவார். விடையேறி வரும் பெருமான், விடையேறும் பெருமான் தர்மத்தின் மீதேறி வருவார். அந்த 3 வயசு குழந்தை சொல்லுதுங்க, தோடுடைய செவியன் விடை ஏறி ஒரு தூவெண் மதிசூடி. எதுக்காக இந்த குழந்தை அவதாரம் செஞ்சது? திருநீற்றின் பெருமையை ஓங்கச் செய்வதற்கு, திருநீற்றின் பெருமையை உலகறிய செய்வதற்கு. நடந்துருச்சா? என்ன சொன்னாரு? ஒரு தூவெண் மதிசூடி. அடுத்து வராரு, காடுடைய சுடலை கொடி பூசிக்கு வராரு. தூவெண் மதிசூடி யாரு? சந்திர பகவான். சந்திர பகவான தன்னுடைய தலையில சூடி இருக்கக்கூடியவர் சிவபெருமான். இது ரொம்ப பெரிய விளக்கம். சந்திரனை ஏன் அவர் தரித்தார் அப்படிங்கிறதெல்லாம் 1.5 மணி நேரம் பேசுற சொற்பொழிவு. ஆனா மிக குறுகிய விஷயத்த சொல்லிடுறேன். சந்திர பகவான் செய்த தவறுக்காக சாபம் பெற்றார். அந்த சாபத்தை போக்குவதற்காக இறைவன் திருவடியில வந்து வீழ்ந்தார். சிவபெருமான் அவரை தூக்கி தலையில சூடிக்கொண்டார். அது வரைக்கும் அவர் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறார், சந்திரன் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறார். இவர் எப்ப தூக்கி தலையில சூடிக்கிட்டாரோ அவருடைய சாபமானது விமோசனமானது. அப்படி தேய்தல் வளர்தல் தேய்தல் வளர்தல்னு மாறினார். இப்ப என்ன அர்த்தம்? தவறு செய்தவன் கூட இறைவன் திருவடியில போய் விழுந்துட்டா, நீ என்ன பாவம் செய்தாலும், எத்தனை தவறு செய்தாலும் இறைவன் திருவடியில விழுந்து வணங்கிட்டா சுவாமி அவர்களை தம் தலைக்கு மேல் தூக்கி நிறுத்துவார். தமது தலைக்கு மேல் தூக்கி நிறுத்துவார். அதனாலதான் ஒரு தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. நான் முன்னவே சொன்னேன், திருநீற்றின் பெருமையை உலகறிய செய்ய வந்த குழந்தை தம்முடைய முதல் பதிகத்திலே தாம் எதற்கு அவதாரம் செய்தோம் அப்படிங்கறத சொல்லிடுச்சு. காடுடைய சுடலை பொடி பூசி திருநீற்றை அணிந்திருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கலாமே. அப்படி வெண்மை நிற திருநீற்றை தம் உடலெல்லாம் பூசி கொண்டிருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம். காடுடைய சுடலை பொடி பூசி. சுவாமி எங்க இருப்பார்? சுடலை. ஏன்? நம்ம வாழ்நாள் முழுக்க அரகரா சிவசிவான்னு சொல்றதுக்கு நமக்கு கஷ்டங்க. ஏன் கஷ்டம்? சொன்னா நம்ம வினை போயிடுமே, நம்முடைய பாவம் போயிடுமே. பல ஜென்மங்கள்ல நம்மை தொடர்ந்து வந்த பாவங்கள்லாம் தீர்ந்துட்டா நமக்கு முக்தி கிடைச்சிருமே. சொல்லிடக்கூடாது, சொல்றதே இல்லையே. சிவசிவா அரகரான்னு சொல்றதே இல்லை.
கடைசியா சொல்லித்தான் ஆகணும். எங்க சுடலைல நீ காலம் முழுக்க கடவுளே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தா கூட, கடவுள்லாம் யாரும் கிடையாது, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, அதெல்லாம் வந்து தோற்றுவித்தது. என்ன வேணா பேசணுமே, காலம் முழுக்க நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கடைசியா நீ போக வேண்டிய இடம் எது? சுடல். அங்க யார் காத்துக்கிட்டு இருக்கா நமக்காக? எம்பெருமான் அங்கே நடனமாடி கொண்டு இருக்கிறானாம். ஏன்? வடப்பா வரஜா வா. வாழ்நாள் முழுக்க என்னை பத்தி யோசிக்கல, என்னை பத்தி பேசல, என் நாமத்தை உச்சரிக்கல, பரவாயில்ல, உன்னை இறுதி பயணமாவது என்கிட்ட இருக்கு. இந்த உலகத்துல நம்மை விட்டு யார் சென்றாலும் நம்மை விட்டு நீங்காத ஒரு ஆத்மா, பரமாத்மா யார் அப்படின்னு அவர்தான். அந்த பரம்பொருள் நம்மை விட்டு நீங்குவதே இல்லை, நம்மை விட்டு நீங்கிறதே இல்லை. எனக்கு எப்பவுமே கருடக்கொடியோன் காணமாட்டா கழசே வடி, அந்த வரியை படிச்சா அழுக வரும். எதனாலன்னு புரியல. அந்த கருட கொடியோன் நாராயணருக்கு கூட பிரம்மனுக்கு கூட உன் திருவடியையும் திருமுடியையும் காணாத நீ எனக்காடாப்பா காட்சி கொடுத்த, எனக்கா உன் திருவடியை கொடுத்த, எனக்கா உன் திருவருளை கொடுத்த, எனக்காக இறங்கி வந்தியா? ஏன்? எம்பெருமான் தம்மை ஒரு முறை யாராவது அழைத்து விட்டால் அப்படி ஓடி வந்து ரட்சிக்கக்கூடிய தெய்வம் அவனை தவிர வேற எந்த தெய்வம்? சிவபெருமானின் கருணைக்கு இணையாக எதுவுமே இல்லை. அதனாலதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்துல கருணைக்கூர் முகக்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உடித்தனன் உலகம் உய்ய, அருவமும் உருவமாகி. யாரு? சிவபெருமான். இப்படி இருக்கிற சிவபெருமான் 6 முகங்களாக கருணையே வடிவமாக வந்து அவதாரம் செய்தார் கச்சியப்ப சிவாச்சாரியார் பண்ணார். கருணையின் உச்சம் எம்பெருமான். அதனால இந்த உலகத்துல யார் நம்மை விட்டு பிரிந்தாலும், எந்த ஒரு எப்பேற்பட்ட உறவு நம்மை விட்டு பிரிந்தாலும், ஏன் நாம நிலையானதுன்னு நினைச்சு ஆட்டம் போடுற இந்த உடல் நம்மை விட்டு ஒரு நாள் பிரியும். அப்ப கூட நம்மை பிரியாத ஒருவன் இருக்கிறான்னா அது அவனை தவிர வேற யாரும் இல்லை. அதற்காக தான்